படமா இருக்கு, கமல் சார் படமா இருக்கு, சிம்பு சார் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரோல். இதுல வந்து மாஸ்டர் எப்படி விஜயா இல்ல விஜய் சேதுபதியான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கமலா எஸ்டிஆர்னா சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரோல் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். எஸ்டிஆருக்கு வந்து கேர்ள்ஸ் சிம்பு ஆர் கமல்ஹாசன்? கமல்ஹாசன். Do you like it? Yes. Huh? Yes. So say wishes to Kamalhasan. All the best, Kamal Hassan. Okay, thanks. தக் லைஃப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து மூவி இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. எண்டிங்லாம் செம ட்விஸ்ட்டாக இருந்தது. சிம்புவோட தங்கச்சின்றது தான் இதில் ட்விஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்தது. சிம்புவை வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சிம்பு வந்து இதில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார். கமல் சார் கூட நல்லா பண்ணியிருந்தார். கம்பேக் கொடுத்தது நல்லா இருந்தது. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான்து செம்மையாக இருந்துச்சு. அந்த அண்ணன் தங்கச்சி இது வரும்போது ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக படத்துக்கு வந்து படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் ஃபிலிம். இல்ல எல்லாருக்குமே ஈக்குவலான நல்ல ரோல். கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் சாருக்கு வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல். ப்ராமினென்ட்டான ரோல் கமல் சார் எஸ்டிஆர் சார் ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஈக்குவலா எல்லாருமே வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. த்ரிஷா மேம்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ரோல் இல்லைதான் நினைக்கிறேன். பட் அவங்க கொடுத்திருந்த ரோலை அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வாட் எவர் ரோல் ஷி ஹஸ் டேக்கன் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரோல்லலாம் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுங்க சார். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கமல் சார், சிம்பு சார் ஆக்டிங்கு, அது இல்லாமல் ஓவரால் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணியிருந்த விதமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஒரு ஆக்டரும் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பாட்டை வந்து லைக் 200% கொடுத்துருந்தாங்க. அது வந்து செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நம்மளுடைய என்ன ரொம்ப யூஸ்வல் ஆக்டர்ஸ், லைக் தெரிஞ்ச ஆக்டர்ஸ்ன்றதுனால இன்ட்ரெஸ்டிங் டைனாமிக்ஸு அவங்களுடைய இது, எஸ்பெஷலி நாசர் சார் ஆக்டரிங்கு, கமல் சார் ஆக்டிங்கு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பாட்டு மியூசிக் வந்து நான் அது தனியாக என்ஜாய் பண்ணேன். இதில் வந்து இட் கேம் அஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஐ டென்ட் கம் ஃபார் த பாட்டு மியூசிக். அது தனியாக என்ஜாய் பண்ணுறேன், இது தனியாக என்ஜாய் பண்ணுறேன். பட் ஆஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இட் வாஸ் ரியலி குட். இது ஆக்சுவலா லவ் மூவியே கிடையாது, இது ஆக்ஷன் மூவி இல்ல. சோ இதுல இது என்ன ராம் காமா கிடையாது. இது கமல் சாருக்கு இருந்திருந்தா அவரோட ரோல் அப்படி அந்த ரோலுக்கு அது தேவைப்பட்டிருக்கும். மேபி எஸ்டிஆருக்கு அது தேவைப்படலை. பட் எனிவேஸ் எஸ்டிஆரோட ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரோட மாஸ் மசாலா பேக்கேஜ்லாம் இருக்கு, வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் பார்ட்னா எந்த பார்ட்? கிளைமாக்ஸா இல்ல இன்டர்வலா? எது பயங்கரமா ரசிச்சீங்க? இன்டர்வல் நல்லா இருந்துச்சு, கிளைமாக்ஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து சென்டிமெண்டலா இருந்துச்சு, கிளைமாக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக படம் மொத்தம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நைஸ், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, பார்க்கலாம். சிம்பு சாரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது. ஓகே, உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததா இல்லை ஏற்கனவே பார்த்த படத்தோட ஃபீலே? டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இட் வாஸ் நைஸ். ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேரோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஃபைட் சீக்வென்ஸ்லாம் லைக் என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. சிம்புவை ரசிக்கிற மாதிரி இருந்ததா கமலை ரசிக்கிற மாதிரி? ரெண்டு பேர் ஃபேன்ஸ்க்குமே இது ஒரு பயங்கர ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ த்ரிஷா மேமோட கேரக்டர் கொஞ்சம் அப்படி இருக்குன்றாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ திங்க் they justified that character. படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சிம்பு கமல்ஹாசன் சார் ரெண்டு பேருமே காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பூர்த்தி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு சிம்பு கமல் சார் ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்ப இல்லை நல்லா இருக்குது. அதுதான் மெயின் எதிர்பார்த்து வந்தோம். எதிர்பார்த்த மாதிரி படம் இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. அவங்க நல்லா இருக்கு, அவங்களுடைய கேரக்டருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் சிம்பு ஆக்டிங் செம்மையாக இருக்குது. கமல் சிம்பு காம்பினேஷன் நல்லா இருக்குது, எதிர்பார்த்த வந்த மாதிரி இருக்குது படம். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கமல் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, செம்மையா பண்ணாரு. கேட்கணுமா, வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம வர்த், கண்டிப்பாக பார்க்கலாம், வர்த் வாட்சிங். வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்ஷன் பிளாக்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக சென்டிமெண்ட்டாக அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு
அப்புறம் எப்படி திருப்பி வந்து அவங்ககிட்ட எப்படி நியாயம் கேட்குறாரு அந்த மாதிரி போச்சு. மொத்தத்தில் ஒரு மணிரத்னம் படம் மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஒரு சின்ன கேரக்டர் கூட இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. படம் மொத்தமாக கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு. சிம்பு ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சிம்பு ஃபைட் சீனும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்சுவலாக மொத்தமாகவே கமலுக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தாரு. ஈக்குவலாக பண்ண முடியலனாலும் அதுக்கு ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் பண்ணார். அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. மணிரத்னம் சார் நல்லா தான் பண்ணி எடுத்திருக்காரு. மொத்தமாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ரெண்டு மூணு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அந்த சுடுற சீன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைட் சீன்ஸும் நல்லா போயிருக்கு, நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த கடைசியாக அவருக்கும் சோலோ ஃபைட் சீனும் நல்லா வந்திருக்கு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது மணிரத்னம் படனாவே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை ஒரு ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் அது யார் பெரியவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் கடைசியாக என்ன நடக்குதுங்கிறது தான் கதை, மிச்ச கதை. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. படம் ரொம்ப